தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தனுகுரு விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோன்னே உடனே வந்துடுங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். தனுகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி தக்காளி சாப்பாடு, பச்சை பட்டாணி ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோங்க. பச்சை பட்டாணி தேங்காய் பாலெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அரிசி ஒரு 3 டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேனுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா தலை தாளிக்கிறதுக்கு ஒரு நட்சத்திர பூவு, கொஞ்சம் கல்பாசி, ஒரு மராட்டி மொக்கு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேனுங்க. சோம்பு அரை ஸ்பூனு தாளிக்கையில் போட்டுக்கலாம். அப்புறம் அரைக்கிறதுக்கு இஞ்சி ஒரு பெரிய துண்டு ஒரு இஞ்சிங்க, நம்ம விரல் நீளத்துக்கு இருக்கிற இஞ்சி ஒரு துண்டு, ஒரு முழு பூண்டை எடுத்து போட்டிருக்கேன். பட்டை ஒரு சின்ன துண்டுங்க, கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் 1. இப்போ இதை போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் அரை மூடி துருவி நல்லா சுற்றி பால் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி எடுத்து வச்சாச்சு. தக்காளி இப்போ 3 டம்ளர் போகிறோம். ஒரு 6 டம்ளர் 3லேருந்து ஒரு 2 அதிகமாக சேர்த்து 5 டம்ளர் 5 தக்காளி பழம், நல்ல பெரிய பெரிய தக்காளி பழம் நல்லா கனிஞ்சதாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு முழு ஸ்பூன் சோம்பு, ஒரு நட்சத்திர பூவு, ஒரு மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ அதெல்லாம் போட்டாச்சுங்க. கல்பாசி. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம், புதினா தலை போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே இஞ்சி பூண்டை போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேனுங்க. அரை மூடி தேங்காய் அரைச்சி அந்த முதல் பால் 2ஆம் பால் அதையும் ஊற்றிட்டு அதில் 6 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றி மொத்தமாக தண்ணி அளவாக எடுத்து வச்சுருக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. பச்சை வாசம் போக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போட்டுடலாம் பாருங்க. தக்காளி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க, ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கோம். இதை நல்லா வணங்கிடலாம். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்களா இஞ்சி பூண்டு கூட பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இது நல்லா குழஞ்சி வணங்கிட்டுங்க. குழஞ்சி வணங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இதை போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டேனுங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். போட்டு இது நல்லா வணங்கட்டும். குழஞ்சி வணங்கிடணுங்க. தக்காளி இருக்கிற இடம் தெரியாமல் வணங்கினா தான் நல்லா இருக்குங்க சாப்பாடு. காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுறதுனால காரம் கம்மியாக தான் இருக்குங்க. நல்லா லைட்டாக அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குழஞ்சி வணங்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா இந்தளவு குழஞ்சி வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கிடுச்சுங்க. பச்சை பட்டாணியை உள்ளே போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டாச்சுங்க. இப்போ அரிசி கழிஞ்சு உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டுங்க. நல்லா இந்த மசாலா எல்லாம் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ தேங்காய் பால் தண்ணி அளந்தூற்றி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் தண்ணி அளவு ஊற்றியாச்சு. இப்போ விசில் மூடி ஒரு 3 விசில் விட்டுடலாம். நீங்கள் இது வரைக்கும் பச்சை பட்டாணி தேங்காய் பால் ஊற்றி தக்காளி சாப்பாடு செய்யலைன்னா இந்த ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். நான் விசில் வச்சுட்டேன். 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், விசில் விட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுறணும். கலந்துட்டு காமிக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. அருமையான தக்காளி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், அருமையான தக்காளி சாப்பாடு, தயிர் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். தயிர் இல்லாமல் சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.